வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, எரேமியா 1:7 வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நீங்க அப்படியே எங்க இருந்து வாசிங்க அப்படின்னு சொன்னா 6ல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ பேசு. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாம் கவனிங்க. இங்கே எரேமியாவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பிட்டாரு. எரேமியா இருக்கிறதுலே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பையன், வாஞ்சை உள்ளவர், கண்ணீரின் தீர்க்கதரிசி, நல்ல பிள்ளை. ஆனால் இப்போ ஊழியத்தை முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஊழியத்துக்குள்ளே என்ட்ராகும்போது அவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்? என்ன பயம் இருக்குது? நான் சிறு பிள்ளை, நான் சின்ன பையன், நான் போய் இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? நான் போய் ராஜாக்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்? நான் சிறு பிள்ளை. அப்போ ஆண்டவர் எரேமியா பார்த்து என்ன சொல்றாரு? நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நான் என்ன பண்ணுவேன்னா உன் கூட இருப்பேன். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. தன்னை குறித்து சின்ன பையன் நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. உனக்குள்ள இருக்கிற ஆவி நான் கொடுத்துருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார். இனி யாருக்கு முன்னாடியும் நீங்க தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரை விட உங்களை என்னதான் இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கேட்கல? அவங்கள்ட்ட இல்லாத ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? அவங்கள்ட்ட கார் இருக்கலாம், ஆனா கார் இல்லாம நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க காரை மாற்ற வேண்டாம் பிரதர், உங்க 2 வீலரை மாற்ற வேண்டாம் பிரதர், உங்க வீட்டை மாற்ற வேண்டாம் பிரதர். முதல்ல யாரை மாறுங்க சொல்லுங்க. நீங்க மாறுங்க. நீங்க மாறாம உங்க காரை மாத்தி பிரயோஜனம் இல்லை. நீங்க மாறாம உங்க 2 வீலரை மாத்தி பிரயோஜனம் இல்லை. நீங்க மாறாம உங்க வீட்டை மாத்தி பிரயோஜனம் இல்லை. அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி வீடு கட்டுவீங்களா? அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கார் வாங்குவீங்களா? அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி எல்லாத்தையுமே செய்வீங்களா? அவன் தப்பா நினைக்கிறான், இவன் தப்பா நினைக்கிறான், இவன் மரியாதை குறைவா நம்ம ட்ரீட் பண்றான், அவனுக்கு முன்னாடி நம்ம நல்லா இல்லை, அவனுக்கு மாதிரி நம்ம நகை போடலைன்றதுக்காக, இன்னொருத்தர் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்றதுக்காக நீங்க கடன்காரங்களா மாறி அவனுக்கு முன்னாடி நல்லா வாழணும், அவனுக்கு முன்னாடி பெரிய பேர் எடுக்கணும்ன்றதுக்காக நீங்களே மாறாம எத்தனை கோடி கடன் வாங்கி நீங்க செலவு பண்ணாலும் நீங்க நல்லா வர முடியாது. முதல்ல உங்களை குறிச்ச நினைப்பு இன்னொருத்தனுக்கு இல்ல, முதல்ல உங்களை குறிச்ச நினைப்பு உங்களுக்கு நல்லா வேணும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா யோசிக்கணும். மற்றது நீங்க செய்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் நம்ம தீனி போட முடியுமா? அவங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொருத்தருக்காக இன்னொருத்தருடைய அந்த மனசு செட்டப்ப நம்மளால மாத்தவே. என்னை குறித்து 1000 பேருக்கு 1000 ஒப்பீனியன் இருக்கும். நான் இப்படி இருந்தாதான் நல்லா இருப்பேன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய எல்லாருடைய எண்ணத்தையும் தாண்டி முதல்ல என்னை குறித்து யாருக்கு ஒரு எண்ணம் வேணும்னா நான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா தான் இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கடனுக்கு காரணம் என்ன தெரியுமா? விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முழுக்க அவங்களுக்கு அவங்கள குறித்து கவலை இல்லை, மற்றவங்க அவங்கள குறித்து என்ன நினைக்கிறாங்கன்ற கவலை தாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. பிரதர், உங்களுக்கு எப்படி பிரதர் இருக்கலாம்? எப்படி சிஸ்டர் இருக்கலாம்? நீங்கள் ஒரு தலைவன் இல்லை, நீங்கள் ஒரு தலைவி இல்லை, எப்படி இருக்கலாம்? நீங்கள் சாதித்த தலைவர்கள் எல்லாத்துலையும் போய் நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள், அவங்கள்ட்ட போய் பழகி பாருங்கள். அவங்க நிறைய பேர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கோயம்புத்தூர்லேயே ஒரு ரசிக்கப்படலை அவர், ஆனால் ஜஸ்ட் அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவரை போய் சந்திக்கும் போது அவர்கிட்ட பேசும்போது அவர், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி தரணும், உங்களுக்கு ஒரு டிஷர்ட் வேணால் நான் வாங்கி தரட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர் நான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போட மாட்டேன் ஃபாதர், 250 ரூபா டிஷர்ட், 250 rupees இந்த இடத்துல கிடைக்கும், இன்ன கடையில் கிடைக்கும்,
எனக்கு நீங்கள் கொடுக்குறத வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, நீங்கள் எனக்கு வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையில் போய் 250 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுங்க, அதை நான் ரொம்ப நாள் போடுவேன்னு சொன்னார். அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டு 250 ருபீஸு. ஆனால் அவருக்கு கான்ஃபிடென்ட் அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டில் இல்லை. எங்கே இருக்குது? சத்தமாக சொல்லுங்க நீங்கள். ஹலோ, உங்களுக்கு நிறைய பேருக்கு 2000 ரூபா சட்டை போட்டால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். நிறைய தலைவர்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதோ மற்றவர்களுடைய விஷயத்துக்காக தான் அவங்க லோனுக்காக இல்லைன்னா அவங்க பண்ணுற ப்ராஜெக்டுக்காக, மற்றவங்க சிலர் பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க மோஸ்ட்லி எப்படி தான் இருப்பாங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் சிம்பிள்சிட்டியை அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு ஷூ பிடிச்சிருக்கா அந்த ஷூ வாங்குவாங்க, ஆனால் இன்னொருத்தர் பிடிச்சிருக்குன்றக்காக அந்த ஷூ வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கா அந்த ஷர்ட்டை வாங்குவாங்க, ஆனால் இன்னொருத்தர் பார்க்கணுன்றக்காக அந்த ஷர்ட்டை கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, வாழ்கிறதே யாருக்காக தான் வாழ்கிறோம் சொல்லுங்க. எப்படி இருக்கலாம்? இல்லை, முதல்ல உங்களை குறித்து இன்னொருத்தருக்கு ஒப்பீனியன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது முதல்ல என்ன குறித்த ஒப்பீனியன் சத்தமாக சொல்லுங்க, எனக்கு நல்லா இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நேருக்கு நேர் பேசுகிறாரு. நீங்கள் ஏன் உங்களை குறித்து, அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை சிறு பிள்ளை என்று. நான் லக்கியே இல்லை பாஸ்டர், என் பிள்ளை சரியில்லை, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது. நீங்கள் ஏன் பிரதர் அப்படி நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனையானது உங்களுக்கு கொடுத்தால் அதை தாங்கக்கூடிய பலன் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருல, கர்த்தர் அதை செய்யக்கூடிய பலன் தந்திருக்கிறாருல. இவ்வளோ தீமை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறாருல. நீங்கள் ஏன் நன்மையை நினைக்காம தீமையை மட்டும் நினைக்கிறீங்க? நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ குறைஞ்சவன்னு சொல்லாதே. நான் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். கையை மேலே உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நான் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. மனசார சொல்லுங்க, மனசார எல்லாரும் சொல்லுங்க. இனி நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. இனி யாரை பார்த்து நான் கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. நான் யாருக்காகவும் வாழ மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க முழு பலத்தோட. இனி அவங்களுக்காக கடன் வாங்கி நான் செலவு பண்ண மாட்டேன். இனி அவங்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்க மாட்டேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அப்படி செஞ்சதா எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கே மன்னிச்சு என்னை தூக்கி எடுங்க. அவர்களுக்காக வீடு கட்ட போறதில்லை, அவர்களுக்காக பைக் வாங்க போறதில்லை, அவர்களுக்காக நான் எதையும் செய்ய போறதில்லை. ஆண்டவரே, நீர் என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு தேவை என்னமோ அதை கர்த்தர் எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சொல்லும் எல்லாரும், ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. சொல்லுங்க சேர்ந்து, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, நீங்க ரொம்ப சுகமா வாழ்வீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. எப்ப தெரியுமா? உங்களை குறித்து முதல்ல யாருக்கு ஒப்பீனியன் இருக்கணும்? நீங்க உங்களை குறித்து மட்டும் நீங்க நல்லா நினைச்சீங்கன்னா, நீ உண்மையிலே சொல்றீங்க, நீ ரொம்ப நல்லா வாழ்வீங்க. இப்போ இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து கேட்கிறேன், உங்களை குறித்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்களை குறித்து என்ன யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய மனசுக்குள்ள உங்களை குறித்து ஒரு சந்தோஷம் கூட உங்களுக்குள்ள இல்லை. நிறைய பேருடைய முகம் அப்படியே சோகமா கிடக்குது.
நிறைய பேர் விரக்தியில உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வருது, உங்க வீட்டை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது, உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது, உங்க சாப்பாடை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது, நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னாலே உங்களை பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வருது. ஏன் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு கொடுக்கலையா, உங்களுக்கு காது கொடுக்கலையா? உங்களை பார்த்து நீங்க கோவப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? உங்களை ஆண்டவர் ஊனமா படைச்சிருக்கிறாரா, குறைவா படைச்சிருக்காரா? இல்ல. இந்த உலகத்துல கண்ணு இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, ஊனமா இருக்கிறவங்க கூட அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க சிஸ்டர், அவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க பிரதர். நீங்க இப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறை? என்ன குறை சொல்லுங்க? கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை போய் நின்று பார்க்கும்போது நீங்க உங்களை கேவலமா இப்படி பார்த்து உங்களை திட்டுறீங்களே, கர்த்தர் உங்களை என்ன குறை வச்சிருக்கிறாரு? என்ன குறை வச்சிருக்கிறாரு? அவ்வளவு நல்லா வச்சிருக்காரு உங்களை. ஆனா நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு நம்மள. அதனால இன்னைக்கு இங்க இருந்து பிரேயர் முடிச்சுட்டு போகும்போது முதல்ல யாருக்கு தாழ்வு மனப்பான் வரக்கூடாது. உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஆமென். துணிஞ்சு நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுங்க, கண்ணை பார்த்து பேசுங்க, தலை நிமிர்ந்து பேசுங்க. பெருமைக்காக பேசாதீங்க. என் மேல இருக்கிற கான்ஃபிடென்ட்ல அப்படி தைரியமா பேசு நில்லுங்க. எந்த விதத்திலும் நீங்க யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. உங்களுக்கு ஒரு குறைவு இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு 1000 குறைவு இருக்குது. உங்களை விட அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது. இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடலைன்றதை நிறைய டைம் நிரூபிச்சிருக்கிறாரு. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை ஆண்டவர் நடத்துறாரு. உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், பெரியவர். அதான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணுகிறவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பேச வைக்கிறவர் யாருப்பா? கர்த்தராகிய நான் அல்லவோ. அவன் ரொம்ப இன்ஃபீரியரா இருக்கான், தன்னை குறித்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. போங்க ஆண்டவரே, வேற யாரையாவது கூப்பிடுங்க. மோசே குறைஞ்சவரா? ஹலோ, மோசே குறைஞ்சவரா? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திக்குவாயோ மந்தனாவும், என்ன தவிர வேற யாருமே உனக்கு கிடைக்கலையா, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னவா பேசிட்டு இருக்க? ஆனா இன்னைக்கு மோசே பலசாலி இல்லையா? மோசே ஹீரோவா, ஹீரோ இல்லையா? அவன் கையில இருந்த கோலை போட்டாலே என்னவா மாறுது? அவ்வளோ பெரிய ஆளு என்ன சொல்றாரு, நான் திக்குவாய், நான் மந்தனாவு. பிரதர், உங்களுக்குள்ள இருக்கிற பலன் உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற திறமை தெரியல, உங்களை ஆண்டவர் எவ்வளவு வெற்றியா வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியல. மோசைய மாதிரி நிறைய பேர் நீங்க உங்களையே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி நீங்களே ஏதோ ஒரு இடத்துல தோற்று போனதுனால, மோசைய மாதிரி அவங்க நினைச்சது நடக்காம ஒரு 40 வருஷம் ஒன்றும் இல்லாம ஒதுங்கி உட்கார்ந்ததுனால நீங்களே உங்களை குறித்து தப்பா நினைச்சிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவருக்கு தான் உங்களை குறித்து தெரியும். உனக்குள்ள இருக்கிற சக்தி பெரிய சக்தி, அத்தனை ஜனங்களையும் நடத்த வேண்டிய அபிஷேகத்தை அவனுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு அவனை சந்திச்சது போல இன்னைக்கு ஊழியக்காரர் நிமித்தமா கர்த்தர் உங்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பலன ஆண்டவருக்குள்ள வச்சிருக்காரு, அவ்வளவு நல்ல விஷயத்த. அதனால நீங்களே உங்களை என்ன பண்ணிடாதீங்கன்னா, மோசையை மாதிரி ஒதுக்கிடாதீங்க. ஆண்டவருக்கு கோவமே வந்துருச்சு, கொல்லணும் இவனை எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவ்வளவு சொன்னாலும் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றாரு. இன்னைக்கும் அப்படிதான். இங்க இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இத்தனை கத்தி பிரசங்கம் பண்ணாலும் நிறைய பேருக்கு நாளைக்கு நின்று என்னமோ என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மையாவே இருக்குது. என்னத்த போய் நான் இங்க நல்லா இருக்கேன் பாருங்க, ஓட்ட வண்டி, ஓட்டக்காரு, ஓட்ட சைக்கிள், அது என்னங்க ஓட்டன்னு நீங்க சொன்னாதான் தெரியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? என்னை குறித்து ஊர் என்ன வேணாலும் நினைக்கலாம். அவங்க நினைப்புக்கு நான் என்ன தீனி போட முடியும்னு நினைக்கிறீங்க? யார் வாயை அடைக்க முடியும்? எத்தனை பேருடைய வாயை அடைக்க முடியும்? யோசேப்பு தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் போய் மைக் எடுத்து நான் இப்படி தப்பு பண்ணலன்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேர் நம்புவாங்க, கொஞ்சம் பேர் நம்ப மாட்டாங்க. எத்தனை பேருக்கு நீங்க நிரூபிப்பீங்க? எத்தனை பேருக்கு நீங்க எத்தனை பேரை திருப்திப்படுத்துவீங்க? கிடையவே கிடையாது. கர்த்தர் என் கையில கொடுத்துருக்கிறத நான் வெற்றியா வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கு 2வதாக ஆண்டவர் எல்லாம் பேசுறார். உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள். என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நானும் இருக்கிறேன். உங்க நினைவு உங்களை குறித்து எப்படி இருக்குது செக் பண்ணுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன்.
ஸோ அமைதியா உட்கார்ந்துட்டு ஒன்னொன்னா மனசுல நினைச்சு முதல்ல உங்களை குறித்து இருக்கிற எல்லா அந்த தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியரும் இப்ப வெளியே போட்டு, நான் தப்பா சூஸ் பண்ணேன், நான் தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிசாசு உங்களுக்குள்ள இன்ஃபீரியரை கொடுத்து 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 உங்களை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ரிலீவ் ஆண்டவர் தர்றாரு. ஆண்டவர் உங்க காதுக்கு பக்கத்துல வந்து என்ன பேசுறாருன்னா, நீ நல்லா இருக்க மகனே, நீ நல்லா இருக்கிற மகளே, உன்னை நான் நல்லா வச்சிருக்கிறேன். ஒரு 2 minutes உங்களுக்கு இந்த டைம் கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, உள்ளான ஒரு டீப் கிளீன் ஆண்டவர் இன்னைக்கு பண்ண விரும்புறார். கர்த்தர் ஒரு இன்னர் ஹீலிங் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பண்ண விரும்புறார். உங்களுக்கு வெளி தோற்றத்தை சுத்தம் அல்ல, உங்களை எங்க கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாருன்னா, உங்களுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்த போறாரு. உங்களுடைய இன்னர்ல கர்த்தர் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் இன்னைக்கு தரப்போறாரு. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். ஒவ்வொருத்தரும் அப்படியே கண்ணை மூடி, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. உங்க மனசார அதை முதல்ல நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு. அது மகளே அது பிசாசு, மகனே அது பிசாசு, பிரதர் அது சத்ரு. எனக்கு இவ்வளவு கொடுத்து ஒரு பிள்ளை நல்லா இல்லையே, நல்லா இல்லாதது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது, நல்லா இல்லாதது மட்டும்தான் உனக்கு முன்னாடி சத்ரு கொண்டு வந்து நினைக்கிறான். அது ஆண்டவர் சொல்ற, அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல. அப்படியே ஒரு ஸ்ட்ரென்தன் உங்க மனசுக்குள்ள வரட்டும். நிறைய பேருடைய காயங்களை கர்த்தர் அப்படியே ஆற்றிட்டே இருக்கிறாரு. ஓ நன்றி 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 நன்றி.